யா அல்லாஹ், என்னுடைய சகோதரர்களுக்கு சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ குழந்தை பாக்கியம் குடுத்தால் உன்னுடைய பாதையில் ஏழைகளுக்கு 100 பேருக்கு நான் உணவளிப்பேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கு யா அல்லாஹ். எனக்கு நீ நல்ல வேலையை நீ எனக்கு குடுத்தால் அது மூலியமாக நான் ஏழைகளுக்கு சதகா செய்வேன் யா அல்லாஹ். இந்த மாதிரி நேர்த்தி கடன் வைத்து நம் துவா கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அதோட நன்மை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷேர் பண்ணி தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேர்த்தி கடனானது பண்ணவே கூடாது, அதுக்கு தடை விதித்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நேர்த்தி கடன் மூலியமாக ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. இந்த நேர்த்தி கடன் மூலியமாக உங்களுடைய கஞ்சத்தனத்தை அது வெளியில கொண்டு உங்களுடைய செல்வத்தை தான் அது வெளியில கொண்டு வரும். இவர் கஞ்சத்தனம் இல்லைன்னா அவர் எல்லா டைம்லயும் அவரு சதக்கா செய்வாரு. ஆனா நேர்த்தி கடன் வைக்கிறனால தான் அந்த கஞ்சத்தனத்தை அது உருவாக்குது. எனவே இஸ்லாத்துல பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடனானது இல்லவே இல்லை. யார் மற்ற மதத்தை கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுகிறாரோ அவரே சார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே அல்லாஹ் கிட்ட அக்ரிமெண்ட் போடக்கூடாது. நான் ஆயிடுச்சுன்னா நான் சதகா செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெகுலரா நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அது மூலியமா அல்லாஹ் நம்மளுக்கு கயர் பண்ணுவான். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த மாதிரி துவா கேட்காம இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு யா அல்லாஹ் இதெல்லாம் குடு யா அல்லாஹ் இதெல்லாம் குடு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்டு முடிச்சுட்டு அப்புறமா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தானா அந்த இன்பத்தை நம்ம பகரக்கூடிய வகையில அல்லாஹ்வுக்கு பாதையில நம்ம ஏழைங்களுக்கு உணவளிக்கலாம். ஆனா முன்கூட்டியே நம்ம அக்ரிமெண்ட் போடக்கூடாது. நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், எப்படி நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், அது என்னது அர்த்தம்? அது மாதிரி பண்ணக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை மற்றவர்களுக்கு அவங்களும் தெரியப்படுத்துங்கள் இன்ஷா அல்லாஹ்.